ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 2ஆம் திருமொழியின் 7ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் ஏற்கனவே மானசீகமாக ஆயர்பாடியில் காத்திருக்கிறோம். கண்ணன் கண்ணுக்குட்டி பின்னாடி போயிட்டான். இங்கே பெரியாழ்வார் யசோதை உருகிறா. ஐயோ, என் கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ, வேடர்களால் ஆபத்தோ, யானையால் ஆபத்தோ எல்லாம் சிந்தித்தவள் யோசிச்சு பார்த்தா இந்த ஆபத்தெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் வரும். ஆனா அந்த காடு ரொம்ப வெப்பமான காடாச்சே, இப்போ உச்சி காலம் வேற வந்துருத்து, எவ்வளவு சூடா இருக்கும். அந்த வெப்பம் என் கண்ணனை வாட்டினால் என்ன செய்வேன்னு உருக ஆரம்பிக்கிறா. அதுதான் இந்த 7ஆவது பாசுரம். அந்த காடு எவ்வளவு வெப்பம்ங்கிறதுக்கு இந்த பாட்டுல ஒரு உதாரணமும் இருக்கு 3ஆவது அடியில. அது என்னன்னு அர்த்தம் சொல்லும் போது சொல்றேன். அவ்வளவு வெப்பமான காட்டுல என் கண்ணன் பிஞ்சு திருவடி வச்சு நடந்தான்னா என் கண்ணனுக்கு வலிக்குமா இல்லையா? உருகுகிறாள் பெரியாழ்வார் யசோதை. பாசுரம் பாருங்கள். வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர்தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கள்ளி உணங்கு வெங்கானதரிடை கன்றின் பின் புள்ளின் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர்தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே கள்ளி உணங்கு வெங்கானதரிடை கன்றின் பின் புள்ளின் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, என் கண்ணன் அழகா விளையாடிட்டு இருப்பான், அவன் விளையாடி விஷமம் பண்ணான்னா இந்த ஊர்ல உள்ள பெண்கள்லாம் புகார் சொல்லுவா. எப்படிப்பட்ட பெண்கள்? வள்ளி நுடங்கு இடை மாதர். வள்ளினா கொடின்னு அர்த்தம். முருகனுடைய தேவி கூட வள்ளி தெய்வானை பாருங்க. வள்ளி என்று சொன்னால் ஒரு கொடி, கிரீப்பர்னு அர்த்தம். நுடங்கு இடை, இடைனா இடுப்பு, நுடங்குனா துவழக்கூடியன்னு அர்த்தம். ஒரு கொடி என்றால் உடனே துவண்டு போகும் அல்லவா? துவழ்வது என்பது கொடியின் இயல்பு. வள்ளி, வள்ளி என்றால் கொடியின் அர்த்தம். நுடங்கு, கொடி போல் துவண்டு விடக்கூடிய இடை, இடையை உடையவர்களான மாதர்னா பெண்கள், ஆயர்பாடியை சேர்ந்த பெண்கள். கொடி போல் துவழக்கூடிய இடை கொண்ட ஆயர்பாடியை சேர்ந்த பெண்கள் அவர்கள் வந்து அலர் தூற்றிட. அவ அத்தனை பேரும் வந்து அலர் தூற்றுதல்னா ஏற்கனவே பார்த்தோம், பழி சொல்லுவது. உன் பையன் அந்த விஷமம் பண்ணா, இந்த விஷமம் பண்ணா, அத்தனையும் சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், மாதர் வந்து அலர் தூற்றிடன்னு சொன்னா போருமே. அது எதுக்கு அவளுடைய இடையை குறிப்பிட்டு வள்ளி நுடங்கு இடை மாதர், கொடி போல் துவளும் இடைன்னு ஏன் சொல்லணும்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. இந்த கொடி இருக்கே, லேசா வளைச்சாலும் துவண்டு போயிடுமா, ஏன்னா அது ரொம்ப மென்மையானது. அது போல அந்த ஊர் பெண்கள் இருக்காளே, கொடி போல ரொம்ப மென்மையானவாளாம், சாஃப்ட் கிரீப்பர். லேசா ஏதாவது கஷ்டம்னா கூட கொடி துவண்டு போவது போல அவ துவண்டே போயிடுவாளாம். அவள்கிட்ட போய் பண்ணக்கூடாத விஷமம் எல்லாம் இவ பண்ணதுனாலதான் அவ தாங்க முடியாம வந்து அலர் தூற்றிட. அவளுக்கும் கண்ணன்ட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு. கண்ணன் மீது புகார் சொல்லணும்னு நோக்கம் இல்லை. ஆனா கொடி போல் மென்மையானவர்களா இருக்கிறதுனால, இவன் பண்ற விஷமமோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவளால தாக்கு பிடிக்க முடியாமல் யசோதைட்ட வந்து அலர் தூற்றிட, வந்து தேடி வந்து புகார் சொல்லி கண்ணனை பத்தி பழிச்சொல் பேசினா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? துள்ளி விளையாடி அதை பார்த்துட்டு துள்ளி 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 குதிப்பானா கிருஷ்ணன். அவன் திருவடியே கீழே படாதபடி துள்ளி துள்ளி குதிக்க ஆரம்பிப்பானா. இதை பத்தி ஏன்பா துள்ளி குதிக்கணும்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பாருங்க. இப்படி இவர்கள் வந்து பழிதூற்றான் என்றால் ஒரு சற்றும் பயமின்றிக்கே இது தன்னையே தனக்கு ஏற்றமாக கொண்டு கர்வித்து. இவன் துள்ளி குதிக்கிறது எதுக்குன்னா, கிருஷ்ணன் இதைத்தான் தனக்கு பெருமைன்னு நினைச்சிருந்தானா. கண்ணனுக்கு எது பெருமைனா, உலகத்தை படைப்பது, காப்பது, அழிப்பது பெருமை இல்லையா, உலகத்தை எல்லாம் சரீரமாக கொண்டிருப்பது பெருமை இல்லையா, சர்வேஸ்வரன் பரம்பொருள் இருப்பது பெருமை கிடையாதான், நித்திய சூரிகளின் தலைவன்கிறது பெருமை கிடையாதான், எங்கும் நிறைந்தவன் எல்லாம் வல்லவன்கிறது பெருமை கிடையாதான். கோபிகைகள் தினந்தோறும் என்னை பத்தி எவ்வளவு புகார் சொல்ற பத்தியா, அங்க வெண்ணையை திருடி இருக்கேன், இங்க தயிர் குடத்தை உருட்டி விட்டுருக்கேன், அந்த வீட்டுல போய் ஒரு குழந்தையை கிள்ளி எழுப்பி விட்டுருக்கேன், 2 பெண்களுடைய கூந்தலுக்கு முடிச்சு போட்டு விட்டுருக்கேன் பின்னல்ல, அப்புறம் இன்னொரு வீட்டுல போய் என்ன பண்ணேன், அங்க போய் தயிரை நிறைய திருடி சாப்பிட்டுருக்கேன், இன்னொரு வீட்டுக்கு போனேன், தயிர் அப்பதான் கொண்டு வந்தா அந்த பானையை கல்லால் அடிச்சு உடைச்சேன், இத்தனை விஷமும் வச்சுருக்கான் பாருங்க. இதைத்தான் தனக்கு பெருமைன்னு நினைச்சிட்டு அவ வந்து புகார் சொல்லும் போது உடனே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவானா. துள்ளி குதிச்ச அதே வேகத்துல என்ன பண்ணுவானா, இப்போ ஒரு சந்தோஷம் வந்துருத்தோ இல்லையோ, அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடா விளையாட போறேன்னு தன் 1000 நண்பர்களையும் அழைச்சிட்டு
துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே. தன்னுடைய தோழர்கள் தன்னேராயிரம் பிள்ளைகள்னு 1000 பேர், அத்தனை பேரையும் அழைச்சுப்பான். துள்ளி விளையாடி அவளோடு துள்ளி துள்ளி குதிச்சுண்டு விளையாடுவான். தோழரோடு அத்தனை நண்பர்களோடும் திரியாமே. இப்படி திரிய வேண்டிய கண்ணபிரான் இங்க அழகான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் பண்றார். அவன் விளையாடும் போது கூட தரையில நின்று விளையாட மாட்டான், துள்ளி துள்ளித்தான் விளையாடுவான். அதுல பெரியாழ்வார் யசோதைக்கு ஒரு சந்தோஷமா, அவன் திருவடி கீழப்பட்டா வலிக்கும், பரவாயில்ல, திருவடியே கீழாதப்படாதபடி துள்ளி துள்ளி விளையாடுறான். இல்லையே, துள்ளும் போதும் திருவடி மீண்டும் பூமிக்கு வருமேன்னா, கண்ணன் துள்றது எப்படின்னா மேலேயே துள்ளின்னு இருப்பானா, திருவடியே பூமியில படாதான். அப்படி துள்ளக்கூடிய ஆற்றலும் உண்டான். இது மணவாள மாமுனிகளுடைய அழகான வியாக்கியானம். குழக்கன்றுகள் செருக்காலே துள்ளுமா போலே நிலத்தில் மிதித்து நடவாதே துள்ளி கொண்டு வினோதித்து. அவன் திருவடியே நிலத்துல படாதபடி துள்றதுன்னா அப்படியே ஒரு துள்ளல்லே இருப்பானா. திரும்ப கொஞ்சம் இறங்கினாதானே காலும் கீழே இறங்கும், அந்த துள்ளலும் இறங்காது. இவன் துள்ளி குதிக்கிறவனும் அப்படியே கொஞ்சம் வானத்திலேயே மிதப்பானா. சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா கேட்பான் இல்லையா, என்னப்பா ஏதோ மிதப்பிலேயே இருக்கியாம்போம். மிதக்கிறதுனா என்ன, காலே பூமியில படலையான்னு அர்த்தம், யூஃபோரியால இருக்கியான்னு அர்த்தம். அது போல விளையாடுவான். துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே. அப்படியெல்லாம் திரிய வேண்டிய அந்த குழந்தை அதன் திருவடி காட்டுப்பாதையில் படும்படி நடக்க வச்சுட்டேனே, அந்த திருவடிக்கு வலிக்குமா வலிக்காதா? அந்த காடு சூடான காடாச்சே, எவ்வளவு சூடு. 3வது வரி பாருங்க, கள்ளி உணங்கு வெண்கானதரிடை கன்றின் பின். கள்ளினா கள்ளி செடின்னு அர்த்தம். அந்த கள்ளி செடி இருக்கே, எவ்வளோ பெரிய வெப்பமா இருந்தாலும், நிலத்தடி நீரே சுத்தமா இல்லாட்டாலும், கள்ளி செடி மட்டும் உலர்ந்தே போகாது, பச்சையா தான் இருக்கும். மற்ற எல்லா மரங்களும் பாருங்க, மழைக்காலம் நல்ல வசந்த காலம் அப்பெல்லாம் நல்ல பசுமையா இருக்கும். இந்த இலையுதிர் காலம்ங்கிறது வந்துருத்து, ரொம்ப மழை இல்லைன்னா உடனே அதெல்லாம் அப்படியே வாடி போயிடும், உலர்ந்து போயிடும். கள்ளி செடி மட்டும் அது எந்த காலமா இருந்தாலும் பச்சை கலருங்கிறது அதுக்கு மாறவே மாறாது, பசுமையா தான் இருக்குமா. ஏன்னா அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணீர் இருந்தாலே போறோம், அதால இருக்க முடியும். ஆனால் அந்த காடு எப்பேற்பட்ட காடுன்னா, கள்ளி, அந்த கள்ளி செடி இருக்கு பாருங்க, அது கூட உணங்கும், மொத்தமாக உலர்ந்து போயிடுமா. கள்ளி செடியில் கூட பால் வற்றிடுமா, கள்ளி பால்னு உள்ள சொல்லுவா. அந்த கள்ளி செடிக்குள் உள்ள பால் கூட வற்றி போயிடும். உணங்கும்னா வற்றி போகும்னு அர்த்தம். கள்ளி உணங்கும்னா கள்ளி செடியின் பால் கூட வற்றி போகும் அளவுக்கு பார்த்தா கள்ளி செடியே பச்சை கலரா இழந்து நிக்குமா. அந்த அளவுக்கு கொடுமையான வெப்பம் நிறைந்த காடு. அதான் கள்ளி உணங்கு வெங்கானதரிடை கன்றின் பின். வெங்கான் அப்படின்னா வெப்பமான காடு. வெம்னா வெம்மை, வெப்பம், ஹீட்டுன்னு அர்த்தம். கான் அதரிடை, அந்த காட்டுப்பாதையிலே கன்றின் பின், கண்ணுக்குட்டி பின்னாடி எங்க கண்ணனை அனுப்பிட்டேனே. அவன் எப்பேற்பட்டவன்னா, அவன் வைகுண்டத்துல இருக்கும்போது கூட வைகுண்டத்திலேயே திருவடி வைக்க மாட்டாராம். ஏன்? புள்ளின் தலைவனை போக்கினேன். புல்லுனா பறவை. இந்த இடத்துல பறவை புல் என்பது கருடனை குறிக்கிறது. புள்ளின் தலைவன்னா அவர் கருடனுக்கு தலைவன். வைகுண்டத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பயணிக்கணும்னாலும் கருடனுடைய தோல் மீது திருவடியை வச்சுட்டு தான் பயணிப்பாரே ஒழிய, சில சமயம் தோல்ல, சில சமயம் கருடனுடைய திருக்கரத்துல, அப்படித்தான் பயணிப்பாரே ஒழிய வைகுண்டத்தில் உள்ள தரையில கூட அவன் திருவடி படாது. அதனாலதான் இங்க புள்ளின் தலைவன். திடீர்னு கருடன் ஏன் வந்தார்னா, வைகுண்டத்துல திருமாமணி மண்டபம்ங்கிற இடம், அங்கேயே பக்கத்துல பார்த்தா ஐரமதியம்னு பொய்கை. இப்ப திருமாமணி மண்டபத்திலேருந்து ஐரமதியம்ங்கிற பொய்கைக்கு போகணும்னா கருடன் தோல்ல உட்கார்ந்துதான் போவாரே ஒழிய நடந்து போக மாட்டார். அங்கேருந்து சோமசவனம்னு ஒரு தோட்டம் வைகுண்டத்துல இருக்கு. இதெல்லாம் நீ பாத்தியான்னு கேட்கிறேளா? இதெல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லியிருக்கு. தத் ஐரமதியம் சரஹா தத் அஸ்வத்த சோமசவனஹா தத் அபராஜிதா பூர்வ பிரம்மண பிரபுவிமிதம் ஹிரண்மயம். இதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னாலும் அவர் கருடன் தோல்ல உட்காந்துன்னு போறவன், அவனை போய் புள்ளின் தலைவனை போக்கினேன், அவனை இந்த காட்டு மார்க்கத்துல இப்படி கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேனே, எல்லே பாவமே, ஐயோ பாவம்னு உருகுவதுதான் இந்த 7வது பாசுரம். வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர்தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே. கள்ளி உணங்கு வெங்கானதரிடை கன்றின் பின் புள்ளின் தலைவனை போக்கினேன், எல்லே பாவமே. வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர்தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே. கள்ளி உணங்கு வெங்கானதரிடை கன்றின் பின் புள்ளின் தலைவனை போக்கினேன், எல்லே பாவமே. கொடி போல் துவளக்கூடிய இடை உடைய ஆயர்குல பெண்கள், அவள்லாம் தினந்தோறும் வந்து புகார் சொன்னா, அதை கேட்டு துள்ளி குதிச்சுண்டு திருவடியே தரையில படாதபடி தன் நண்பர்களோடு அழகா விளையாடிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட குழந்தைய விளையாட விடாம
கள்ளிச்செடி கூட பால் வற்றி போகும்படியான வெப்பமிக்க காட்டுப்பாதையில கண்ணுக்குட்டி பின்னாடி கருடனுக்கு தலைவனான எம்பெருமான அனுப்பிட்டேனே, அவன் திருவடிக்கு சுடுமோ, ஐயோ பாவம் என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். With the soft creeper like women of the cowherd clan coming and complaining about him every day, he jumps with joy and plays with all his friends without his feet touching on the ground. This being the case, I have sent my son behind the coals into the forest where even cactus and acacia get dried. In that forest, when he places his foot, which he often places on the shoulders of Garuda, will that forest not hurt his feet with its heat? Alas, what a pity என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெரியாழ்வார் யசோதை யோசிச்சா, ஐயோ இந்த குழந்தை இப்போ உச்சி காலம்னு நாம யோசிக்கிறோம், உச்சி வெயில்னு. இந்த குழந்தை எப்போதும் நன்னா தூங்குற குழந்தை, அதை காலங்கார்த்தாலேயே எழுப்பி அனுப்பிட்டேனே, ஒருவேளை கண்ணனுக்கு அங்க போய் தூக்கம் வருமோ? ஏன்னா இப்போது இவள் பாடக்கூடிய காலம்ங்கிறது நல்ல நண்பகல் வேளை, உச்சி காலம். கண்ணன் எப்போ புறப்பட்டு மாடு மேய்க்க போனான்னா அது விடியற்காலையே புறப்பட்டுட்டானா. இப்ப பெரியாழ்வார் யசோதைக்கு அடுத்த யோஜனை வந்தது. இந்த பதிகத்துக்கே என்ன சிறப்புன்னா, முன்பாட்டை விட அடுத்த பாட்டுல இந்த பொங்கும் பரிவுங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும். அவனை காலங்கார்த்தால எழுப்பி விட்டேனே, அவன் சரியா தூங்கினானோ இல்லையோ, ராத்திரி எதுவும் சரியா தூக்கம் வராம இந்த காட்டுல வேற சரியா தூங்காதனால இவன் பாட்டுக்கு உச்சி வெயில்ல போய் மயக்கம் வந்து, அதனால கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருத்தனா என்ன பண்றது? பதறி அடுத்த பாசுரம் பாடப்போகிறாள். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வள்ளினுடங்கிடே மாதர் வந்தலர் தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே. வள்ளினுடங்கிடே மாதர் வந்தலர் தூற்றிட துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே. கள்ளியுடங்கு வெங்கான தரிடை கன்றில் புள்ளி தலைவனே போக்கினேன் எல்லே பாவமே. கள்ளியுடங்கு வெங்கான தரிடை கன்றில் புள்ளி தலைவனே போக்கினேன் எல்லே